ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிக் பாஸ் வந்து இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சம் சூடு பிடிக்குது. ப்ரொமோலாம் லைனாக வந்துட்டுருக்கு. எல்லா ப்ரொமோலையும் எல்லாமே புரியுதான்னு கேட்டால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ வந்து ரீசெண்டாக அந்த ப்ரொமோ பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுவோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேசினோம் 2, 3 ப்ரொமோ தான் பேசியிருப்போம். அந்த தோசை நூடுல்ஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து லைனாக அந்த என்னது வயசானவங்க வந்து வீட்டில் பார்ட்டி பண்ணுற மாதிரி அந்த தாத்தா அந்த காது கேட்கல அது. அதுக்கப்புறம் அந்த மூவி ரிவ்யூவு. அதுக்கப்புறம் அந்த மூவி ரிவ்யூ வந்து ஒரு சிலர் வந்து சண்டை காட்சியெல்லாம் செம்மையாக இருக்குன்னா என்னது சண்டை காட்சியா அப்படிங்கிற மாதிரி விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து இந்த டீ பற்றி வந்திருக்கு. விஜய் சார் வந்து அப்படியே டீ எல்லாம் எடுத்துகிட்டு வருவார் குடிக்கிறதுக்கு. அப்போ வந்து அந்த டீலாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரும்போது சொல்கிறது வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து அந்த டீ குடிக்கும்போது தான் சண்டை வரும் இல்லைங்களா? பிக் பாஸ் வீட்டில் எதுக்கு தான்ப்பா சண்டை வரல, டீக்கு சண்டை வரும், காஃபி பவுடர் சண்டை வரும், முட்டைக்கு சண்டை வரும். ஸோ இவங்க வந்து டீ கப்பை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி பேசுவோம். ஸோ அதை பற்றி லைனாக பேசுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ப்ரோமோ பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் கைஸ். இதில் வந்து ரீசெண்டாக வந்து இன்னொரு ப்ரோமோவும் வந்துச்சு. என்ன சொல்கிறது, இது இப்போ தான் வந்திருக்கு. 1 ஹவர் முன்னாடி தான் விஜய் டெலிவிஷன் அதில் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து சிரிக்கிறவங்கெல்லாம் யாரும் வந்து சிரிக்கிறவங்க சிரிக்கலை, அழறவங்க அழலை அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து ப்ரொமோ 4 பற்றி பேசிடுவோம் கைஸ். ப்ரொமோ 4 வந்து டீ குடிக்கிறத பற்றி வருது. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அது கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட்லாம் அந்த ஒன்றுமே புரியலலாம் விட அதுக்கப்புறம் அந்த வைப், அதாவது என்ன சொல்கிறது, அந்த பெரியவர் அந்த வைப் பண்ணுறது, அந்த பார்ட்டி அதெல்லாம் விட இந்த டீ குடிக்கிறது அப்படிங்கும்போது அது நல்லாயிருக்கு. ஸோ வந்து விஜய் சார் வந்து நிறைய டீ கப்ஸோடு வராரு. அப்புறம் வந்து எடுத்துகிட்டு வந்து அதை டேபிள் மேலே வச்சுட்டு இங்கே டீ குடிக்கும்போது தான் வந்து நிறைய கிசு கிசு பேசுவாங்க. ஸோ அந்த டீ ஆறுறதுக்கு முன்னாடி சண்டை ஆரம்பிச்சிருவாங்க. எத்தனை டீ, எத்தனை கிசு கிசு, எவ்வளோ சண்டையை பார்க்க போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவர் சொல்கிறாரு அந்த ப்ரொமோவில். ஸோ டீக்கு இங்கே எல்லாருமே கிசு கிசு பேசுகிறது வந்து டீ குடிக்கும்போது பேசுவாங்க. அந்த கிசு கிசு சண்டையாக மாறும். அப்போ எத்தனை டீ குடித்து எவ்வளோ சண்டை போட்டு எவ்வளோ கிசு கிசு பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லைங்க, நம்ம ஊர் பஞ்சாயத்துங்களில் கூட எங்கே சண்டை ஆரம்பிக்கும் இல்லை பஞ்சாயத்து ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா டீ கடைகளில் தான் ஆரம்பிக்கும். அப்படின்னும் போது ஒரு 4 பேர் சேர்ந்து உட்காந்து டீ குடித்தா ஒவ்வொருத்தர் ஒருவங்களுக்கான ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அப்போ அது சம்டைம்ஸ் வந்து கான்ட்ரவர்சியாக மாறும். அப்படின்னு வந்து சாதாரணமான இடத்துலையே அது அப்படி மாறும்னா பிக் பாஸ் வீட்டில் மாறுறதுக்கு கேட்கவா வேணும்? ஸோ அதை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே அந்த டீ இங்கே என்ன விஷயம்னா, வெளியிடங்களில் டீ குடிக்கிறது எல்லாரும் ஒரே மாதிரி நார்மலான டீ குடிப்பாங்க. இல்லை அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த டீ கடையில் பிடிக்குமோ அங்கே போய் உட்காந்து குடிப்பாங்க. இங்கே வந்து டீ போடுறதே பிரச்சனை, அந்த டீயை குடிக்கணுமா வேணாமாங்கிறதோ பிரச்சனை, இல்லைன்னா அந்த டீயை யார் போட்டாங்கன்றது பிரச்சனை அப்படின்னு சொல்கிற இடத்துல சண்டை கண்டிப்பாக இருக்குங்கிறது மட்டும் நல்லா தெரியுதுங்க இந்த சீசனில். ஸோ சண்டைக்கான ஆளுங்களை தேடி தேடி பிடிச்சி போடுவாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனால் சண்டையை தான் கண்டென்ட் ஆக்குவாங்கன்றது மட்டும் புரியுது. ஆனால் அதே சமயத்தில் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி வந்து அந்த தோசை ப்ளஸ் நூடுல்ஸ் அதுக்கப்புறம் ஒன்றுமே புரியல அப்படிங்கிற ப்ரொமோக்கு பின்னாடி இருக்க அந்த ஹிடன் மீனிங்ன்ற மாதிரி வீடியோஸ் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து ஏஐ கிட்ட கேட்டதில் ஏஐன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஏஐ கிட்ட கேட்டதில் அது என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி சண்டை போடுறதுங்கிறது கண்டென்ட் இல்லை. நிறைய பேர் பிக் பாஸ் பற்றி அப்படி தான் யோசிச்சிருக்கீங்க. சண்டை போடுறதுனா கண்டென்ட், இல்லை பிக் பாஸ் பார்க்கணுன்னா சண்டையை தான்ப்பா பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அந்த சண்டை ப்ரொடக்டிவாக இல்லைனா வந்து மற்றவங்கள ஹர்ட், ஆப்வியஸாக சண்டை வந்தால் யாரோ ஒருத்தர் ஹர்ட் ஆக போகிறாங்க, இல்லை ஒருத்தங்களை டீக்ரேட் பண்ணி தான் இன்னொருத்தங்க சண்டை போடணும் அப்படிங்கிறத விட அந்த சண்டைக்கான நியாயமான காரணங்கள் இருக்கா, இல்லைனா அந்த சண்டை வந்து அந்த இடத்துக்கு தேவையா, இல்லை அந்த சண்டையாகவே அது நியாயமான சண்டையாகவே இருந்தாலும் அதில் யூஸ் பண்ணுற அந்த 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 சண்டையை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் இருக்க சட்டில்னஸோ, இல்லை அந்த ஒரு கைண்ட்னஸோ, இல்லை இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த அக்ரெசிவ்னஸை காட்டினேன், இல்லைனா இந்த அக்ரெசிவ்னஸை காட்டுறதுக்காக தான் அந்த சண்டையே போட்டேன் அப்படின்னு அதை பிரித்து பார்க்குறது இருக்கு இல்லைங்களா? எதுக்கு ஏன் அந்த சண்டை வந்துச்சு அப்படின்னு. இல்லை அந்த டீ அவங்க போட்டதுனால சண்டை வந்துச்சா, இல்லை இன்னொருத்தங்க அதை குடித்ததுனால சண்டை வந்துச்சா, இல்லை எனக்கு டீ வேணும்னு சொல்லாமல் திடீர்னு வந்து இருக்கிற டீயை எடுத்து குடிச்சிட்டா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? போடுற சொன்னதே 4 டீ தானே, நீங்கள் 5 டீ அதை ஷேர் பண்ணிங்கன்னா அது எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த போட்டதுலேயும் சண்டை, அதை குடிக்கிறதுலேயும் சண்டை, இல்லை அதை குடிக்கும் போதும் சண்டை அப்படின்னு சொல்கிறது பட்சத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எதுக்கு எடுத்தாலும் சண்டை சண்டை சண்டைன்னு சொன்னாலுமே அந்த சண்டையை இந்த சீசனில் யார் கரெக்டாக போடுறாங்கன்றது முக்கியம் இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கு அந்த சண்டை தேவையா, இல்லை அந்த சண்டையை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி போடுற சண்டையை நியாயமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த மாரி இருக்கவங்க தான் இந்த சீசனுக்கு ஒர்த்தான பெர்சன்ஸ் அப்படிங்கிற மாரி தான் சீசனை கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாரி ChatGPT சொல்லுச்சுங்க. ஸோ வந்து சைலண்ட்டா இருக்கவங்கலாம் சண்டை போடாதவங்க இல்ல. இல்ல சண்டை போடுறவங்கலாம் தப்பானவங்களும் இல்ல. இல்ல அந்த இடத்துல அந்த சண்டை தேவைன்னு போட்டாலுமே, அப்புறம் வந்து அத சரி பண்றதுக்கான சில சமயங்கள் தானா உருவாகும். இல்ல சில நேரத்துல அந்த சண்டைய நம்மளே வாலண்டியரா போய் சரி பண்ண வேண்டியதும் இருக்கும். அதான் இன்னைக்கு சண்டை போட்டாலும் நாளைக்கு ஒண்ணா சேர்ந்துக்குவாங்கப்பா அவங்க. ஏன்னா அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இல்ல அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு சில எமோஷனல் மூமெண்ட்ஸும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்னா, ஸோ டீய வச்சு ஆரம்பிக்கிற சண்டைய பத்தி தான் அந்த ப்ரோமோ இருக்குன்னா, ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் இல்ல அங்க அந்த டீ குடிக்கிறது கூட பாருங்க. பிடிக்காதவங்க கூட யார் கூட உட்காந்து நம்ம டீ குடிக்க மாட்டோம் இல்லைங்களா? ஒண்ணா உட்காந்து சாப்பிடலான்னு சொல்ற இடத்துலயே அந்த சுத்தி இருக்கவங்க நம்மளுக்கு பிடிச்சவங்களா இருக்கணும். இல்ல நம்ம கூட ரிலேட் ஆகுறவங்களா இருக்கணும். இல்ல கனெக்ட் ஆகுறவங்களா இருக்கணும். அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த டீ குடிக்க உட்காரும்போது ஒரு குரூப் உட்காருதுன்னா, அவங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க டிபெண்ட் ஆனவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லலாம். ஒருத்தங்க இன்னொருத்தர கூப்பிட்டாலுமே அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த குரூப்ல சேர விருப்பம் இல்லன்னா, அவர் இல்ல, இல்ல நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். இல்ல எனக்கு டீயே வேணான்னு சொன்னார்னா, இல்ல போட்டவரு இவருக்கு புடிச்சவரா அந்த டீய போடலன்னா, இல்ல அவர் போட்டதுனால எனக்கு அந்த டீ வேணாம். அவர் சமைச்சதுனால எனக்கு அந்த சாப்பாடு வேணான்னு சொல்ற கேட்டகரியா அங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இதுல யாரோட சண்டை ஒர்த்து, இல்ல யார் டீ போட்டதுனால அந்த சண்டை ஆரம்பிச்சது அப்படிங்கிற விஷயத்த வச்சு தான் அந்த டீ பஞ்சாயத்த அவ்வளோ நாசூக்கா சேது சார் சொல்றாருன்னும்போது, சண்டை இருக்கு. சண்டை இல்லாத பிக் பாஸ் எங்கப்பா இருக்கு? என்னது சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்கு? அப்படிங்கிற மாரி சண்டை இல்லாத எந்த பிக் பாஸும் இல்ல. மலையாள பிக் பாஸ், தெலுங்கு பிக் பாஸ் எல்லா பிக் பாஸ்லயும் இருக்குன்னா, ஆனா சண்டை மட்டுமே பிக் பாஸ் இல்ல அப்படிங்கிற இடத்துல இந்த வருஷம் சண்டை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா அப்படிங்கிறத விட, ஆனா ரீசனபிளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ரீசனபிளா யார் போடுறாங்கன்றதுல தான் அந்த வின்னருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்ட்டா சண்டை போடுறது முக்கியம் இல்ல. கன்சிஸ்டன்ட்டா அந்த கேரக்டர நியாயமா மெயின்டெயின் பண்றதோ, இல்ல அவங்க அவங்களா இருக்கிறது தான் இந்த சீசனுக்கான விஷயமா, இந்த சீசனுக்கான ஒர்த்தான கண்டஸ்டண்ட்டை வின்னரை செலக்ட் பண்ணுறதுக்கான விஷயமா இந்த சீசன் இருக்க போகுதுங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அதனால தான் ப்ரொமோவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே வந்து இன்டென்ஷனாக விஜய் டிவி வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு இந்த ஹைப்பை மொத்தம் சீசனுக்குள்ளே வச்சுருக்காங்க, கண்டென்ட்குள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. அதனால் அவங்க இன்டென்ஷனாக தான் புரியாத மாதிரி ப்ரொமோ கொடுக்குறாங்க, இல்லை ஹிடன் அஜெண்டாவாக அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை தான் கண்டென்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ப்ரொமோவில் இல்லாத விஷயம், ப்ரொமோவில் இல்லாத ஹைப் வந்து சீசனில் இருக்குது, கண்டென்ட்டில் இருக்குது, கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ப்ரொமோவில் தெரியுது. இன்னொரு ப்ரொமோ பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இப்போ வந்திருக்குங்க. ரீசெண்டாக இப்போ 1 hour முன்னாடி வந்திருக்கு. ஒரு சிலர் யூடியூப்பில் இன்னும் அப்லோட் பண்ணலை. இந்த இது எனக்கு தெரியல. இது வந்து இப்போ தான் வந்திருக்கு 1 hour முன்னாடி. ஸோ யார் பார்த்தீங்கன்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது என்ன இருக்குன்னா, இங்கே யாருமே சிரிக்கிறவங்க யாருமே சிரிக்கலை, இங்கே அழறவங்க யாருமே அழலை, எல்லாமே நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது அப்படின்னு விஜய் சார் சொல்கிறாரு. ஸோ பார்க்க தான் புரியும். ஸோ பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விஷயம் வருது. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து இன்னொன்று என்ன சொல்கிறது, இன்னொரு இடத்துல இன்னொரு டைலாக் சொல்கிறேன். ஸோ டைலாக்காக ஸோ கொஞ்சம் ஆக்ஷனோடு வந்தது ஒரு சில ப்ரொமோ தான், வெறும் டைலாக்ல மட்டுமே ஒரு சில ப்ரொமோ ஓட்டிட்டாங்க. ஸோ இந்த டீ கப்ஸோடு வந்தது ஒன்றுனா, இது வந்து சிரிக்கிறவங்க யாரும் சிரிக்கலை அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு டைலாக்ல வந்துட்டு இன்னொரு இடத்துல இன்னொரு ப்ரோமோ என்ன சொல்றாரு, இங்கே வந்து கண் சிமிட்டுறதுக்கு கூட கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் ஒரு சிலரோட மைண்டெல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ளே மாறிடும். இங்கே யார் மாறப்போகிறாங்க, எப்படி மாறப்போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும் அப்படிங்கிறது சொல்கிறாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறது வந்து கண் சிமிட்டுறதுக்கு கூட டைம் ஆகும். ஆனால் ஒரு சிலரோட மைண்ட்லாம் இப்படிங்கிறதுக்குள்ளே மாறிடும் அப்படின்னா, ஒரு சிலர் மாறிடுவாங்கன்னு சொல்லலை. ஒரு சிலரோட மைண்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு சில நேரத்தில் ஒரு சில டெசிஷன்ஸ், ஒரு சில ஒப்பீனியன்ஸ் வந்து அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் டக்குன்னு போன நிமிஷம் ஒன்று பேசினவங்க அடுத்த நிமிஷம் வேறு பேசுவாங்க. அவங்க கேப்டனாக இருக்கும்போது ஒரு டெசிஷனுக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் மற்றவங்க கேப்டன் ஆகும்போது அதே டெசிஷனை அவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, அந்த ரூல்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போன சீசனில் பார்த்தீங்கன்னா தீபக் சாரோட கேப்டன்சியில் அவர் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக யாரையும் கிச்சனுக்கே விட மாட்டேன், கிச்சனில் இருக்கவங்க மட்டும் தான் அது செய்யணும், இல்லை வேறு யாராவது ஏதாவது வேணும்னா கூட அவங்ககிட்ட கேட்டு தான் செய்யணுன்றதுல தான் மஞ்சரி வந்து கேட்டிருப்பாங்க. நான் எனக்கு தேவையானதை நான் செஞ்சுக்கிட்டோமா, நான் வந்து தனியாக தோசை சுட்டுமா இல்லை சப்பாத்தி சுட்டுமா ஏதோ சம்திங் கேட்பாங்க. ஜாக்கும் அருணும் கிச்சனில் இருக்கும்போது முடியவே முடியாது, நீங்கள் கேட்டால் அவங்க செஞ்சு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே தீபக் தான் வந்து அடுத்த வாரம் ஜெஃப் இல்லை ரஞ்சித் சார் நினைக்கிறேன், ரஞ்சித் சாரும் ஜெஃப் தான் நினைக்கிறேன், கேப்டன் ஆகும்போது வந்து இவர் வந்து போயிட்டு அந்த சுகர் போட்டு கலக்கிறது, அந்த சுகர் கூட என்ன அளவு இருக்குது இல்லைங்களா, சுகரை சொல்லுவாங்க இந்த இவ்வளோ
இவ்வளோதான் சுகர் இருக்குது, காலி ஆகிடும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம். இல்லை சம்டைம்ஸ் சுகர் இல்லாமல் டீ குடிப்பாங்க, காஃபி குடிப்பாங்கன்னு போது சுகருக்கெல்லாம் சண்டை வந்ததுலாம் இருக்குது. நம்ம விசித்ரா மேம்க்கும் தினேஷ் சாருக்கும் அந்த சண்டைலாம் அந்த சுகர் போட்டு அதில் போட்டு வச்ச கப்பில் எறும்பு வந்துடுச்சு அப்படிங்கிறதுலாம் வந்த பட்சத்தில் ஸோ அந்த சுகர் ஆனால் இவர் எடுத்து இவர் கலக்கிக்கும் போது ஜெஃப் கேட்பார், உங்கள் கேப்டன்சியில் நீங்கள் ஒன்று பண்ணீங்கல்ல, இப்போ என் கேப்டன்சியில் நீங்கள் எடுத்து பண்ணால் ரூல்ஸ் மீற மாதிரி ஆகும். அதே மாதிரி ரஞ்சித் சார் கேப்டன்சி வரும்போது இவர் தான் போய் காலையில் இவருக்கு டீ வேணும் காஃபி வேணுங்கிறதுனால பவித்ராவோ இல்லை அங்கே யார் இருக்காங்களோ கிச்சனில் வந்து எனக்கு ஹெல்ப் எதாவது வேணா சொல்லுங்கம்மா, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லும்போது அதே தீபக் சார் இவர் கேப்டனாக இருக்கும்போது ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணார்னா மற்றவங்க கேப்டன்சிலையும் போய் மூக்க நுழைக்கக்கூடாது, இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு இவருக்கு தெரிஞ்சு இருந்தாலும் ஆனால் அந்த கேப்டன்சியை தன்னோட சாதகத்துக்கோ தன்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்கோ அவங்க அதனால ரஞ்சித் சாரை கேப்டன் ஆக்கியிருப்பாரு, ஜெஃப்பை வந்து சப்போர்ட் பண்ணி கேப்டன் ஆக்கியிருப்பாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த கேப்டன்சி டாஸ்க்குள்ளே ஃபேவரட்டிசம் இருக்குன்னா ஏன் இருக்குன்னா அப்போ அவங்க கேப்டன் ஆகும்போது அந்த ஒரு வாரம் தனக்கான ஏதோ ஒரு கம்ஃபர்ட் தனக்கான ஏதோ ஒரு இடத்துல அந்த கேப்டன்சியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கேப்டனை அவங்கள சேரில் உட்கார வச்சுட்டு நம்ம ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபேவரட்டிசம்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கும்னா அதுதான் அந்த நேரத்துக்கு அவங்களோட மைண்டு வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ அதை ட்ரிக்கியாகவும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜியாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை மைண்டு என்ன சொன்னாலும் மனசுக்கு ஏற்ற மாதிரியே டெசிஷன் எடுத்து யூஸ் பண்ணலாம். இதனால தான் நம்ம நிறைய பேர் நம்மளுக்குள்ள ஒரு சேயிங்ஸ் இருக்கும், மனசும் மைண்டும் சேர்ந்து ஒரு டெசிஷனை எடுத்ததுன்னா அது சரி, ஆனால் மனசு ஒன்று சொல்லுது மைண்டு ஒன்று சொல்லுதுன்னா அப்போ அதில் கான்ட்ரவர்சியும் கான்ஃப்ளிக்டோ வரும்னா அங்கே உட்காந்து நிதானமாக யோசிச்சு எடுக்க வேண்டியது விஷயங்கள் இருக்குது. அப்போது ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உட்காந்து நிதானமாக யோசிக்கிறத விட அந்த எமோஷனல் மூமெண்ட்ஸில் ஒரு சில டெசிஷன் எடுப்போம், இல்லை மனசு அது தப்புன்னு சொன்னாலும் புத்தி அந்த நேரத்துக்கு இதுதான் ட்ரிக்கியாக இப்போ வேலை செய்ய முடியும். மனசுக்கு தெரியும் அது தப்புன்னு, நம்மளுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமானு, ஆனால் புத்தியை வச்சு பார்த்தா ஆனால் இதில் நம்மளுக்கு இதில் தானே பெனிஃபிட் கிடைக்குது அதனால் இதை செய்வோமே அப்படின்ற மாதிரி தோணும். அப்படின்னா இதுதான் அவங்கவுங்கள மைண்ட் எப்படி வேணால் எப்போ வேணால் மாறும். அப்படிங்கும்போது ஏன் மாறுதுங்கிற கேள்வி ஆடியன்ஸ் நம்ம கேட்கும் போதும் உள்ளே சுற்றி இருக்க கண்டஸ்டன்ஸ் அந்த கேள்வியை கேட்கும் போது தான் அந்த ஷோக்கான எத்திக்ஸ் வெளில வரனா. நீங்கள் உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் மற்றவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் போடாதீங்க, உங்கள் கேப்டன்சியில் ஒரு விஷயமாகவும் மற்றவங்க கேப்டனாக இருக்கும்போது ஒரு விஷயமாகவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த கான்ட்ரவர்சியும் ஆர்கியூமெண்ட்டும் வரும்னா அந்த புத்தியும் மைண்டும் சேர்ந்தாப்புல எப்போ வேலை செய்தோ அப்போ தான் அந்த டெசிஷன் கரெக்டு. சம்டைம்ஸ் புத்தி சொல்கிறது சரியாக இருக்கும், சம்டைம்ஸ் மனசு சொல்கிறது சரியாக இருக்கும். எப்பயுமே எமோஷ்னலாக மனசு சொல்கிறதையும் கேட்க முடியாது, லாஜிக்காக புத்தி சொல்கிறதையும் கேட்க முடியாது. அந்த ரெண்டு பேலன்ஸ் பண்ணி செய்யறதே ஹியூமன் சைக்காலஜிக்கு இருக்க பெரிய சேலஞ்ச் தான் சொன்னாலுமே அதை அந்த வீட்டுக்குள்ள இன்னும் பெரிய சேலஞ்சாக தெரியும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இந்த விஷயங்கள் வந்து அவர் சொன்னது சிம்பிள் டைலாக்காக இருந்தாலும் இதுக்குள்ளே இவ்வளோ ஹிடன் அஜெண்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுங்க. ஸோ இது வந்து இந்த ப்ரொமோவில் வந்துச்சு. ஸோ ப்ரொமோ 4 ப்ரொமோ 5லலாம் இந்த டீ கடை டீ கப்ஸ் இது ஒன்று, அதுக்கப்புறம் சிரிக்கிறவங்க வந்து இங்கே யாருமே சிரிக்கிறவங்க சிரிக்கலை, இல்லை அழறவங்க அழலை, நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குன்னா வெளில சிரிக்கிறவங்கெல்லாம் வந்து ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறது அங்கே கிடையாது. லைஃப்லேயும் அதே தான், அதே மாதிரி அழறவங்களாம் நிஜமாகவே எமோஷ்னலாக தான் அழறாங்க, ஃபீல் பண்ணியது. இப்போ ஒருத்தங்க எலிமினேட் ஆகிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க, ஆனால் உள்ளே என்ன இருக்கும்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இல்லை அந்த கேம் எப்படி ஆடினாங்கன்னு அவங்களுக்கு க்ளோஸாக வாட்ச் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் ஏன் அவங்க அழறாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அது அவங்கள நம்ம பார்க்குற பார்வையில் இருக்குன்னாலுமே அந்த பார்வைக்கு பின்னாடி நம்ம அது கொஞ்சம் யோசிக்கவும் செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எலிமினேட் ஆகும்போது அப்படி வந்து ரொம்ப அழுவாங்க, அதுக்கு முன்னால் தான் அவ்வளோ சண்டை போட்டிருப்பாங்க, ஆனால் எலிமினேட் ஆகும்போது அழுவாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போ நிஜமாகவே அவங்க வந்து அந்த கேம்காக வந்து அழறாங்களா, இல்லை அவங்க எலிமினேட் ஆகி போகும்போது அவங்களுக்கும் இவங்களுக்கும் நிஜமான அந்த க்ளோஸ் பாண்டிங் இருக்கான்னா. ஒரு வேளை எலிமினேட் ஆகி போகிறவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லைனா சோஷியல் மீடியாலேயோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இல்லைனா அவங்க வெளில போய் இவங்கள பற்றி ஏன்னா சண்டை போட்டிருக்காங்க, இவங்கள பற்றி தப்பாக சொல்லிடக்கூடாது, ஏன்னா இவங்க கேம் கண்டினியூ பண்ண உள்ள. அப்போ வெளில போகிறவங்க எப்படியும் ஆடியன்ஸ் கிட்ட போய் மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகும்போது இவங்க பாசிட்டிவாக போய் ரீச் ஆகணுன்றதுக்காக தேம்பி தேம்பி அழகிற மாதிரி ஒரு சீன் வரும்னா அப்போ வந்து அந்த அழுக உண்மையா இல்லைன்னா வெளில போய் இவங்க அவங்கள பற்றி பாசிட்டிவாக சொல்லணுன்றதுக்காக இவங்க அழறாங்களா, நிஜமாகவே அவங்களுக்குள்ளே இருக்க பாண்டிங் அதை ஃபீல் பண்ண வைக்குதாங்கிறது அந்த கண்டஸ்டன்ஸை பொறுத்தது, அந்த கண்டஸ்டன்ஸ் எப்படி அந்த கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் போன சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து வெளில போகும்போது முத்து அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டா, அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு தான் இந்த கப்பு நீ விளையாடிட்டு வான்னு சொல்லும்போது ஒரு இடத்துல அது எமோஷ்னலாக தெரிஞ்சாலும் சம்டைம்ஸ் அந்த சாச்சனாவோட விஷயங்கள் வந்து இல்லை அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க நடிக்கிறாங்க, ஏன்னா உள்ள நிறைய இடத்துல அவங்க நெகட்டிவாக தெரிஞ்சுட்டாங்க. இப்போ வெளில போகும்போது முத்து அண்ணா சப்போர்ட்டு கூப்பிட்டு போயிட்டா முத்து அண்ணாக்கு நல்ல பேர் இருக்குது வெளிலன்னும் போது அந்த சப்போர்ட் வெளில கிடைக்கும்ன்றது ஒன்றா இருக்கலாம். அதே மாதிரி இல்லை வெளில போகிறவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வெளில போய் இன்னும் கொஞ்சம் தன்னோட ஃபாலோவர்ஸை உள்ளே இருக்கவங்களுக்கு ஓட்டிங் இது பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் உள்ளே இருக்கவங்களுக்கு அது சப்போர்ட்டாக மாறும்னா அதுக்காகவும் அந்த அழுகை இருக்கலாம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அப்படின்னும் போது ஸோ சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் என்ன சொல்கிறது,
சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, போன சீசனில் ஜாக் எலிமினேட் ஆகி வெளில போகும்போது, உள்ள விஷால் குரூப் வந்து சத்யா குரூப்பும், விஷால் குரூப்பும் ஒரு மாரி அன்றைக்கி நைட் வந்து ரொம்ப சிரிச்சுட்டு எல்லாம் பண்ணும்போது, ஆப்வியஸாக தப்பாக தான் வெளில ப்ரொஜெக்ட் ஆச்சு. நம்ம கூட வீடியோ பேசியிருப்போம். ஆப்வியஸாக அவங்க பண்ண தப்பு அப்படின்னு சொன்னாலுமே, அவங்க சைடு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு அவங்க சொன்னது சத்யாவோ, ஜெஃப்ரி அவங்க சொன்னது என்னன்னா, சாச்சனா வந்து அழுகே வராம அழற மாரி நடிச்சா. அத பார்த்து தான் நாங்க சிரிச்சோமே தவிர, ஜாக்க கிண்டல் பண்ணியும், ஜாக்க வந்து ஹர்ட் பண்ணணுன்றதுக்காகவும் நாங்க சிரிக்கல. அப்படின்னு அவங்களுக்கான நியாயம் சொன்னாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த அந்த இடத்துல ஆடியன்ஸோட பார்வையோ, இல்ல ஜாக்குக்கு அது தெரிய வரும்போது அவங்களோட பெர்செப்ஷனும் வேற மாரி இருக்குன்னா, ஸோ உள்ள இருக்க இன்டென்ஷன் முக்கியம். வெளில இருக்கிறத வச்சு, வெளில தெரியறத வச்சு இந்த விஷயத்த நம்ம டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த கேம் அவங்க எப்படி ஆடியிருக்காங்க, இல்ல அவ்வளோ நாள் அந்த வீட்ல அவங்க என்னவா இருந்திருக்காங்க, அவங்க எலிமினேட் ஆகி போகும்போது நிஜமாவே அவங்களுக்காக ஃபீல் பண்ணுறவங்க யாரு? இல்ல நிஜமாவே அவங்க எலிமினேட் ஆகி போறதுக்கான டிசர்விங் தான். அவங்க அந்த கேம சரியா ஆடல, இல்லன்னா வந்து அந்த கேமுக்கு ஒர்த்தா இல்ல, இல்ல அவங்களுக்கு அவங்க நியாயமா இல்ல, இல்ல சுத்தி இருக்கவங்களுக்கு நியாயமா இல்லன்னு ஏதோ ஒரு இடத்துல அவங்க மேல தப்பு இருக்கு அப்படின்னு ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணாங்கன்னா, அப்போ அவங்க எப்படா வெளில போவாங்கன்னு யோசிக்கிற இடத்துல, அவங்க வெளில போம்போது ஒரு சிலர் அத கிரிட்டிசைஸ் பண்றதோ, இல்லன்னா அப்படிதான் ஆடுனா வேற என்ன பண்றது? ஜனங்க வந்து ஓட்டு போடல அப்படின்னு சொல்ற இடத்துல, ஸோ எல்லாமே அந்த பார்வைக்குள்ள ஒரு விஷயம் இருந்தாலும், பண்றவங்களோட என்ன சொல்றது? பிரையாரிட்டி அ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மலையாள பிக் பாஸ்ல எடுத்தீங்கன்னா, அந்த மஸ்தானின்னு ஒருத்தங்க எலிமினேட் ஆயி போகும்போது, சுத்தி இருக்கவங்க அவ்ளோ வந்து டான்ஸ் ஆடிட்டு, கொண்டாடிட்டு பண்றாங்க. நம்ம வந்து அந்த சீசன் நம்ம பார்க்கல மலையாள பிக் பாஸ் எப்படின்னு. ஆனா பார்த்தா அவங்க அவ்ளோ ஒஸ்ட்டா ஆடியிருக்காங்க. சுத்தி இருக்கவங்கள ஹர்ட் பண்ணியிருக்காங்க, செய்றாங்கன்னும்போது அவங்க எப்படா வெளில போவாங்கன்னு எல்லாரும் காத்திருந்திருக்காங்க. ஸோ அவங்க வெளில போம்போது அத கொண்டாடுற விதமா அவங்க உள்ள இருக்கவங்க அப்படி நடந்திருக்காங்க. ஒருத்தன்லாம் வந்து ஆடிட்டே இருப்பான். ஒரு பையன்லாம் வந்து வெளில அந்த பொண்ணு வெளில போகும்போது பண்ணிட்டு அப்படின்னு சொல்ற இடத்துல, ஸோ பார்க்குற பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. அத புரிஞ்சுக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு. இல்ல அந்த விஷயத்துக்குள்ள இருக்கிற உண்மைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, ஸோ இது எல்லாமே இந்த சீசன்ல டீப்பா அனலைஸ் பண்ண வேண்டியதா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஜஸ்ட் லைக் தட் பார்க்கறதோடவோ, இல்லன்னா வந்துட்டு அவங்க இப்படி பேசினாங்க, சண்டை போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தோடவோ இல்லாம, டீப் அனலைசேஷன் இந்த சீசன் பார்க்கறதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத தான் சீக்ரெட்டா ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற கான்செப்ட்டா பிக் பாஸ் டீம் வந்து இந்த சீசன்ல வச்சிருக்காங்க. ஸோ ஹைப்ப ரொம்ப குடுக்காம, டீம் வந்து ரொம்ப கிரியேட்டிவா இந்த சீசன்ல நான் கண்டிப்பா இந்த சீசன் யூனிக்கா இருக்கும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமான்னு எனக்கு தெரியாதுங்க. யூனிக்கா இருக்கும், டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நெறைய டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ண போறாங்க. சண்டை நெறைய இருக்கும். அதே சண்டைக்குள்ள நெறைய வந்து என்ன சொல்றது? ரீசனபிளா இருக்கு, இல்லன்னு ப்ரொடக்டிவான விஷயங்கள் இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் ஒவ்வொன்னுத்தையும் நம்ம எடுத்தோனே இந்த வாரம் இவங்க சண்டை போட்டாங்க, கன்டென்ட் குடுக்குறாங்க. இல்ல இந்த வாரம் இவங்க சண்டை போட்டாங்க, இவங்க சரியில்ல அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி போக போக பார்க்க தான் புரியும். போக போக தான் தெரியுன்ற கான்செப்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. ஸோ இன்டென்ஷனா தான் பிபி டீம் வந்து நெறைய விஷயங்கள வந்து லீக் அவுட் பண்ணாம சீசன ஹைப் குடுக்கறதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னும் சொல்றாங்க. மேபி நிஜமாவே அப்படி இருந்தா ஒர்த்து தாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரோமோல வந்துச்சு. இத பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸ ஷேர் பண்ணுங்க. வீடியோவ பார்க்குறவங்க கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டுட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம் கைஸ். பை. தேங்க் யூ.